அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டில் செல்வம் பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஒரு எளிய பரிகாரம் என்னவென்றால், ஒரு செப்பு குட்டி செம்பு பாத்திரம் எடுத்துக்கொள்ளவும், அல்லது பித்தாளை செம்பு, குட்டி மண்பானை, இதில் எல்லாம் தெய்வசக்தி நிறைந்து காணப்படும். அந்த பாத்திரத்தில் நாணயங்கள் 2 ரூபாய், 5 ரூபாய் காயின்ஸ் மட்டும் பயன்படுத்த வேண்டும். 10 ரூபாய் நோட்டைகளை தவிர்க்க வேண்டும். செம்பு பாத்திரம் ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. நாணயங்கள் பணவரவை குறிக்கும். அந்த குட்டி பானையில் முழுவதும் காயின்ஸ் நிரப்பி பிறகு அதில் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், கிராம்பு, வாசனை திரவியம் கொண்ட பொருள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். 2 சிறிய கோமதி சக்கரம் போதுமானது. பெரிய ராஜா கோமதி சக்கரம் வேண்டாம். கோமதி சக்கரம் இல்லை என்றால் பரவாயில்லை. பச்சை கற்பூரம் தீய ஆற்றலை நீக்கும். ஏலக்காய், கிராம்பு நல்ல வாசனை மூலம் நேர்மறை அதிர்வு. கோமதி சக்கரம் செல்வம் மற்றும் லட்சுமி கடவுளின் அருள். சிகப்பு துணி சக்தி மற்றும் செல்வ வளம் தரக்கூடியவை. அதன் பிறகு அந்த பானையின் மேல் சிகப்பு துணியை போட்டு ஒரு சிகப்பு நூல் கொண்டு கட்ட வேண்டும். சிகப்பு நூல் இல்லை என்றால் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி கட்டலாம். இந்த குட்டி சிம்பு பானையை வடக்கு மேற்கு இணையும் திசையில் வைக்க வேண்டும். வடமேற்கு திசை குபேர திசை என்று சொல்லப்படுவார்கள். வடக்கு குபேரன் திசை செல்வம், மேற்கு நிலைத்தன்மை. அதனால் வடமேற்கு இடம் பணம் வரவும் நிலைக்கவும் உதவும் என நம்பப்படுகிறது. இந்த குட்டி பானை யார் கண்ணில் படாத மாதிரி மறைத்து வைக்க வேண்டும். வடமேற்கு திசையில் கபோர்த்தி இருந்தாலும் சரி, ஸ்லாப் இருந்தாலும் சரி, மற்றவர்கள் பார்க்காத சரி வைக்க வேண்டும். இது ஒரு நம்பிக்கை சார்ந்த பரிகாரம். வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் பணம் வராது. பண வரவு அதிகரிக்க உழைப்பு, சேமிப்பு பழக்கம், சரியான திட்டமிட்டல் இவை மிகவும் முக்கியம். பரிகாரம் ப்ளஸ் முயற்சி நல்ல பலன். எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் முழு நம்பிக்கை மற்றும் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும். பிறகு செய்த உடனே நமக்கு பலன் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் மருந்து சாப்பிட்டால்தான் சரியாகும். அதுபோல் இதை செய்து வைத்தால் பலன் தரும் என்று நம்பி வையுங்கள். ஒரு சில மனிதர்கள் நம் வைப்பில் பரிகாரம் உடனே நடப்பது வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு தரும். நன்றி, வணக்கம்.